ஸ்ரீ கற்பவிநாயகர் தொடக்கப்பள்ளியிலிருந்து உங்கள் முன்னான் சா மகிழினி. 10 குப்பைக்கு மேல் 11வது குப்பையை போட்டுவிட்டு நாடு சுத்தமில்லை, நகரம் சுத்தமில்லை என்று சலித்துக் கொள்கின்றோம். பேருந்து பயணத்தின் போது குளிர்பானங்களை கடக்க முடக்கி என குடித்துவிட்டு பாட்டிலை ஜன்னல் வெளியே வீசி எறியும் அறிவாளிகள் அல்லவா நாம்? இருக்க இடம் தரும், குடிக்க நீர் தரும், சுவாசிக்க காற்று தரும் இயற்கைக்கு நாம் என்ன தந்திருக்கின்றோம்? எதுவும் தரவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. இந்த இயற்கை அழிக்காம இருந்தாலே போதும். சுற்றுச்சூழல் தம்மையே பாதுகாத்துக் கொள்ளும். பூ மாலை சுட வேண்டிய பூமி தாய் மேனியில் குப்பைகளை கொண்டு அழுக்காக்கின்றோம். பன்னினர் கழுவ வேண்டிய அவ்வரது பாதத்தில் ரசாயன கழிவுகளை கொண்டு புண்ணாக்கின்றோம். பூமி தாயின் மன ஆடையை துகள் விழிக்கும் கலிகாலத்து துச்சன்னராக மாறியிருக்கின்றோம். பூமி தாய் தன் கண்ணீரை துடைக்கும் கைகளை தேடிக் கொண்டிருக்கின்றாள். அந்த கைகளாக நம்மை போன்ற மாணவர்கள் விளங்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றோம் என்ற குற்ற உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் தெருவில் குப்பைகளை போடுவதை மாணவர்களாகிய நாம் இன்றை கைவிட வேண்டும். குப்பையை போடாதீர்கள் என்று சொல்லவில்லை, குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்க தான் சொல்கின்றேன். இயற்கை உபாதையை கழிக்க திறந்த வேலையை பயன்படுத்தாமல் கழிப்பறையை பயன்படுத்துவதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்து நம்முடன் இருக்கும் பெரிய கெட்ட பழக்கம் என்பது குப்பைகளை எரிப்பதுதான். ஓசோன் படலத்தை ஓட்டையாக்கினது போதும். மாணவர்களாகிய நாம் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அதை எவ்வாறு பிரித்தெடுப்பது, எதை எவ்வாறு ஆக்கப்பூர்வமான முறையில் மாற்றுவது என்ற விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும். மாணவ சக்தி மூலம் சுத்தம், சுகாதாரம், உடல் நலம் போன்றவற்றின் நன்மையை எடுத்துரைக்க வேண்டும். ஒவ்வொரு மாணவரும் 10 மரங்களை நட வேண்டும். இது நம்ம அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு. அதன் மூலம் இந்த பூமியை பசுமையாக்க வேண்டும். வீட்டை, நாட்டை தூய்மையாக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். இது ஒவ்வொரு மாணவரின் கடமை. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் கீழ் வருமாறு நான் தீபாவளி பண்டிகையை இம்முறை கொண்டாடினேன். பசுமை பட்டாசுகள் வெடிப்பதன் மூலம் காற்று மாசுபடுவதை குறைக்க முயன்றேன். ஆற்றல் திறன் உள்ள விளக்குகளை பயன்படுத்தி மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி வளங்களை பாதுகாத்தேன். நெகிழியால் செய்யப்பட்ட பரிசுகளுக்கு பதில் துணி மற்றும் சணல் போன்ற இயற்கை பொருட்களால் செய்யப்பட்ட